கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்ம எப்படி இருக்கணும்னா புத்தி உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு. ஏன்னா தேவன் நமக்கு எப்படி இருக்காருன்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம புத்தி உள்ளவங்களா இருக்கணும். என் ஜனங்கள் அறிவில்லாம தான் சங்காரம் ஆகுறாங்கன்னு சொல்லி வேதம் எழுதியிருக்கு. வாசிக்கலாம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமென். ஆமென். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? நீ அறிவை வெறுத்தாயின்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்போ மிருகத்துக்கு, ஆடுக்கு தன் எஜமான அறியும். ஆனா இந்த ஜனங்க தன்னை உண்டாக்கின தேவன் யார் என்பதை அறியாம இருக்கிறாங்க. ஒரு மரத்தை வெட்டுறாங்க. அந்த மரத்தை வெட்டி என்ன பண்றாங்க? வீடுகளுக்கு கதவும் ஜன்னலும் செய்யறாங்க. மீதி இருக்கிற மரத்தை கொண்டு நெருப்புனால அப்பம் சுடுறாங்க. மீதி இருக்கிற மரத்தை அது சாஷ்டாந்தமா அது காலில் போய் விழுந்து என்னை ரட்சித்து என்னை காப்பாத்து அப்படின்னு அதுகிட்ட போய் சொல்றாங்க. என்னடா இந்த மரத்தை நம்ம தானே வளர்த்தோம், நம்ம தானே இதை வெட்டினோம், இந்த மரத்துல தானே கதவும் ஜன்னலும் செஞ்சோம், இதுல தானே நம்ம அப்பம் சுட்டு சாப்பிட்டோம், இந்த மரம் நம்மளை எப்படி ரட்சிக்கும்ன்ற இந்த அறிவு கூட இல்லாம இன்னைக்கு அநேகர் விக்கிராராதனை செய்து கொண்டு வராங்க. நம்மளை உண்டாக்குன தேவன் யார் என்பதே தெரியாம இருக்கிறாங்க. அவங்க ஏன் தேவனை அறியாம இருக்கிறாங்கன்னா வேதத்தை படிக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற அநேக கிறிஸ்தவர்கள்கிட்ட போய் கேளுங்க, இயேசு கிறிஸ்து யார் என்பதை கேளுங்க. அவர் சர்வ வல்லம் உள்ள கர்த்தர்னு அவங்க வாயில வரவே வராது. அவர் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்களே தவிர அவர் நம்முடைய தேவன்றதை அறியாம இருக்கிறாங்க. பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேறன்னு சொல்லி இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறியாம இருக்கிறாங்க. தேவன் ஒருவர் என்றதை அறியாம இருக்கிறாங்க இல்லையா? நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அந்த வேத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பாருங்கள், அதுல நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதியிருக்குது. அப்போ நம்ம வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்முடைய கர்த்தர் யார் என்பதும் அவர் நம் மீது கொண்ட அன்புக்காக அவர் செய்த தியாகம் என்னன்றது நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அந்த அன்பின் அகலம், ஆழம், உயரம் என்னதென்று நம்ம கற்றுக்கொண்டா மட்டும்தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தால் மட்டுமே நம்ம கர்த்தருக்காக நிற்போம். இல்லைன்னா இந்த உலகம் நம்மளை கொள்ளை கொண்டு போகும். வாசிக்கலாம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். ஆமென். ஆமென். என் ஜனங்களோ மதியற்றவர்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என்னை அவர்கள் அறியாதிருக்கிறாங்க. நம்மை உண்டாக்குன தேவன் யாருன்றத இவங்க அறியாதிருக்கிறாங்கன்றத பாக்குறோம் இல்லையா? அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள் சொல்லி எழுதியிருக்கு. ஏன்னா அழிந்து போகிற இந்த உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அது சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அது பைத்தியம் சொல்லி எழுதியிருக்கு. இந்த ஐஸ்வர்யத்தின் பின்னாடி போறது பைத்தியம் சொல்லி எழுதியிருக்கு. அவர்களுக்கு உணர்வே இல்லை. என்னடா நம்ம மறிச்சா நம்ம எங்க போவோம்? இதுக்கு முன்னாடி செல்வந்தரா வாழ்ந்திருந்தாங்களே அவங்களாம் எங்க போனாங்க? யாராவது ஏதாவது கொண்டு போனாங்களா? தாயின் வயிற்றுல இருந்து நிர்வாணியா வந்தோம், நிர்வாணியா போனோமே அப்படின்னு அந்த உணர்வே அவங்களுக்கு இருக்காது. அவங்க எதுல அறிவாளிங்கன்னு பாருங்க. பொல்லாப்பு செய்யறதுக்கு அவர்கள் அறிவாளியா இருப்பாங்க. இப்போ உலகத்துக்குரிய ஞானத்தை பத்தி கேட்டு பாருங்களேன், அவ்வளவு ஐடியா கொடுப்பாங்க, அவ்வளவு அவங்களுக்கு ஞானமா அந்த புத்தி நல்லா செயல்படும். இது கர்த்தருக்குரிய தேவனுக்குரிய வசனத்துக்குரியதை பத்தி கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு அந்த புத்தி வேலை செய்ய பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள்னு சொல்லி எழுதிருக்கு. நன்மை செய்வது என்னென்று ஆண்டவர் நமக்கு போதித்து இருக்கிறாரே. அப்போ நான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கு மட்டுமே நான் வாழ்ந்தேன்னா பொல்லாப்பு தான் நான் செய்யறேன். அப்போ நன்மை செய்வது என்ன என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. உன்னை நேசிப்பது போல நீ பிறரை நேசின்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. அப்படிப்பட்ட அந்த வசனத்தை நம்ம கை கொள்கிறோமா அப்படின்னு கேட்டா சிந்திச்சு பாருங்க. நம்ம பொல்லாப்பு செய்யறதுக்கு தான் அறிவாளியா இருக்கிறோம், நன்மை செய்யவோ அறிவில்லாதவர்களா இருக்கிறோன்றது தெரிஞ்சுப்போம். அப்போ வேத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், அதை படிச்சு பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, அவருக்கு நான் என்ன செய்ய முடியும்?
வானமும் அவருது தான், பூமியும் அவரு தான். அவருக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறதே அன்பு. அவருடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்லன்னு சொல்லி எழுதிருக்கு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஆமென். ஆமென். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்றும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்பது அதுக்கு முத்திரையா இருக்குது. அப்போ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அறிவார்னு சொல்லி எழுதியிருக்கலையா? என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவைகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன், அறிந்தும் இருக்கிறேன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தாருன்னா நீங்க அநியாயத்தை விட்டு விலகி இருப்பீங்க. அதுதான் என்னது? பரிசுத்த ஆவியா நமக்குள்ள இருக்கிறார்ன்றதுக்கு முத்திரையா இருக்குது. தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு எழுதி இருக்கிறதே. அப்ப நம்ம அநியாயத்தை விட்டு விலகி இருக்கிறோம்னா இந்த உலகத்தை விட்டு விலகி இருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கால் இருக்கிறது. அப்போ நான் அந்த உலகத்துக்கும் சிற்றின்பங்களுக்கும் நான் அடிமையா இருக்கிறேன்னா நான் என்னை நானே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் கிறிஸ்துக்குள்ள முழுமையா வரலன்னு அர்த்தம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். ஆமென். நீங்க நிறைய விஷயத்துல நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோம் இல்லையா? கட்டிட சபைக்கு போயிட்டு இருந்தோம், இப்போ வீட்டு சபைக்கு வந்திருக்கோம். தேவனை அறியாம இருந்தோம், இப்போ தேவனை அறிந்திருக்கிறோம். நிறைய வசனங்களை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கா, நம்மளுக்கு விலக்கி சொல்லியிருக்கா. நிறைய விஷயங்களை நம்ம திருந்தி இருக்கிறோம். சில கட்டளைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோம். அடிப்படை சத்தியத்துக்கு எல்லாம் நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோம். ஆனாலும் நீங்கள் எப்படி இருக்கணுமா? நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்ம எதுல ஞானிகளா இருக்கணும்? நன்மைக்கு தான் ஞானியா இருக்கணுமே தவிர தீமைக்கு எப்படி இருக்கணும்? பேதைகளா இருக்கணும், குழந்தைகளை போல இருக்கணும்னு சொல்லி இன்னொரு வசனம் எழுதியிருக்கு. அப்போ நம்ம நன்மை செய்கிறதுல ஞானியா இருக்கணும், இந்த உலகத்துக்கு ஞானியா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்ல. இந்த ஞானம், உலகத்தோட ஞானம் பைத்தியமாக்கவில்லையா? இந்த உலகத்தின் ஞானிகளை தேவன் பைத்தியமாக்கவில்லையான்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு. அப்போ பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் சொல்லி வசனம் எழுதியிருக்கு. வாசிக்கலாம். யோபு 28ஆம் அதிகாரம் 28வது வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு பயப்படுகிறதே ஞானம், கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் சொல்லி இன்னொரு வசனம் எழுதியிருக்கு. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. நம்ம புத்தி உள்ளவர்களா இருந்தா நம்ம என்ன பண்ணோம்? பொல்லாப்பை விட்டு விலகி இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்பது அதற்கு முத்திரையா இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு வசனத்தை நம்ம படிச்சோம். அப்போ பொல்லாப்பை விட்டு விலகிறது தான் புத்தின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆண்டவர் ஒரு உவமையில ஒண்ணு சொல்லுவாரு. இப்போ நல்ல குமாரன் கெட்ட குமாரன் சொல்லி ஒரு உவமையை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அப்போ கெட்ட குமாரன் என்ன பண்ணுவான்? தன் தகப்பனோட ஆஸ்தியில பங்கு பிரிச்சு கொண்டு போய் வேசி இடத்துல அந்த பணத்தை செலவழிச்சுட்டு உலகத்துல சிற்றின்பங்களுக்கு அடிமையா இருந்து எல்லாத்தையும் செலவழிஞ்சு கடைசியில சாப்பாடு கூட இருக்காது இல்லையா? அப்போ பன்றிக்கு போடுற இந்த உணவை நம்ம சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், அதுவும் அவனுக்கு கிடைக்காம இருக்கும். அவன் எப்போ அவங்க அப்பாவை தேடி வருவார்னு நீங்க என்னைக்காவது வாசிச்சிருக்கீங்களா? அவனுக்கு புத்தி வந்த பிறகு, அவனுக்கு புத்தி வந்த பிறகுதான் நான் ஏன் இங்க கஷ்டப்படணும், எங்க அப்பா கிட்ட போனேன்னா எவ்வளவு வேலைக்காரங்க திருப்தியா சாப்பிடுறாங்களே, அந்த உணவு எனக்கு கிடைக்குமேன்னு சொல்லி அவனுக்கு புத்தி வந்த பிறகு யாரை தேடுறான்? தன் தகப்பன் இடத்துக்கு போறதுக்கு அவன் இருதயம் ஏவப்படுது. வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17 20 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு,
அவனை முத்தம் செய்தான். ஆமென். ஆமென். இன்னைக்கு நிறைய உலகத்துக்கு சிற்றின்பங்களுக்கு நம்ம அடிமையா இருந்திருக்கலாம். இப்ப இன்னமும் நிறைய பேர் செல்போனுக்கு அடிமையா இருக்கலாம், இன்னமும் சினிமாக்கு அடிமையா இருக்கலாம், டிவிக்கு அடிமையா இருக்கலாம், இன்னமும் உலக மாயைக்கு சில பேர் இன்னமும் அடிமையா இருக்கலாம், இல்ல வீடு காரு இந்த உலகம் இது மாதிரி எதற்கேனும் இன்னமும் அடிமையா இருந்திருக்கலாம். ஆனா இன்று இந்த நிமிஷம் இன்றே ரட்சணை நாள் சொல்லிடுது, இது எதுவுமே நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது. இயேசு கிறிஸ்து ஒருவரே நித்திய ஜீவனை நம்மளுக்கு கொடுக்க முடியும். அவரை தேர்னா மட்டும்தான் நம்ம பிழைப்போம். அவர் இல்லைன்னா நம்ம மரித்திருக்கிறோம்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. அப்போ புத்தி தெளிந்த போது எப்படி அந்த கெட்ட குமாரனுக்கு புத்தி தெளிந்த போது தன் தகப்பனை தேடி போனானோ, அதே போல இன்று நம்ம எதெல்லாம் அடிமையா இருக்கிறோமோ அது எல்லாத்தையும் நாமே ஆராய்ந்து இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி எழுதியிருக்கு. நம்ம மாறி இருக்கிறோம் தான், உண்மைதான். நிறைய காரியங்களை விட்டு நம்ம வந்திருக்கிறோம், மாறி இருக்கிறோம். இன்னும் மாற வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குன்றத நம்ம உணரணும். மாறினதுனால நம்ம பரிசுத்தவான் ஆயிட்டோமா? கிறிஸ்து தான் நம்மை பரிசுத்தவானும் நீதிவானும் ஆக்கினார். எப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அப்பதான் நம்ம பரிசுத்தவானும் நீதிமானும் ஆக்கிட்டோம். ஆனா இன்னமும் என்கிட்ட என்னென்னலாம் குறை இருக்குன்னு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரோ அதை எல்லாவற்றையும் விட்டு வெளியே வருவதுக்கு தான் ஞானம், புத்தி, அதுதான் பரிசுத்தமாகுது. அப்போ இந்த நிமிஷமே நம்ம புத்தி தெளிந்து நம்ம தகப்பன் எடுத்துட்டு தான் போகணும். அப்பா நான் பாவம் செஞ்சேன், பரத்துக்கும் உமக்கும் விரோதமாக நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லி நம்ம அப்பாவோட கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்ப அப்பா என்ன பண்ணுவாரு? வசனம் சொல்லுது, அவன் தூரத்துல இருக்கும்போது அவன் தகப்பன் எழுந்து போய் அவனை கட்டி பிடித்து அவன் கழுத்தை பிடித்து என்ன பண்றான்? முத்தம் செய்து அவனுக்கு மோதிரத்தையும் கால்களில் பாதரட்சையும் நல்ல வஸ்திரத்தையும் போட்டு விருந்து பண்றாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமா இருக்கிறார். நான் பாவம் செய்யலன்னு சொன்னா நம்ம அவரை பொய்யராக்குகிறோம்னு சொல்லி வேதவசனம் இருக்கு. அப்போ நம்ம இருதயத்தை தொட்டு பார்க்கணும். தொட்டு நம்ம என்னென்ன இன்னும் குறைகள் இருக்குன்னு நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்போதுதான் தெரியும் இன்னும் அநேக குறைகள் நம்ம கிட்ட இருக்கிறத நம்மளால உணர முடியும். கர்த்தாவே, என் இருதயத்தை ஆராய்ந்து உமக்கு பிரியம் இல்லாததை என் இருதயத்திலிருந்து எடுத்து உம்முடைய வழிகளை எனக்கு போதித்தரலும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? நம்மளுக்கு எல்லாமே கர்த்தர் தான். அவர்கிட்ட நம்மளுக்கு யாருமே கிடையாது. அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். எந்த சின்ன சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட கேட்டு விசாரிச்சு அறிஞ்சுதான் நம்ம செய்யணும். புத்தினா என்னன்னு பாருங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. என் தேவனாகி கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன்னு சொல்லி மோசே சொல்றாரு. அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமா இருக்கும். அப்போ ஞானமும் விவேகம்னு சொல்லி எதை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, எது புத்தின்னு சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, எது ஞானம் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர்களுடைய கட்டளைகளை கை கொள்கிறதே ஞானம், புத்தி, விவேகம் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா, இல்ல கீழ்ப்படியாத புத்தி இல்லாதவர்களா இருக்கிறோமான்றதை இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். இப்போ புத்தி உள்ள கன்னிகைன்னு சொல்லி ஆண்டவர் உவமையை சொல்றாரு இல்லையா? பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைக்கு ஒப்பா இருக்கிறதுன்றத பாக்குறோம். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ புத்தி உள்ளவங்க என்ன பண்ணாங்க? தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயோ கொண்டு போல. அப்போ புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஓமையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? இருந்தாலும் ஒரு சின்ன 2-3 வசனங்களை வச்சு பார்க்கலாம். யார் புத்தி உள்ளவங்கன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென். நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளை கேட்கிறோம், அதன்படி செய்கிறோமா அப்படின்றதான் நம்ம சொல்லி தெரிஞ்சு பார்க்கணும். பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு எழுதி இருக்குது. நம்ம இன்னும் பொய் சொல்லிட்டு இருக்கிறோமா?
யோசிச்சு பார்க்கணும். ஒருவருக்கு ஒருவர் விரோதமா பேசாதிருங்கள்னு சொல்லி இருக்கு. இன்னும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா பேசி வரோமா அப்படின்றத நம்மை நாமே சிந்திச்சு பார்க்கும்போது தான் தெரியும் என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம இன்னும் குறைவுள்ளவங்களா இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கொண்டு அதுக்கு மனம் திரும்பி துக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம மனம் திரும்பணும். புத்தி தெளிந்த போதுன்னு சொல்லி நம்ம வசனத்தை படிச்சோம். அப்போ இன்னைக்கே நம்மளுக்கு புத்தி தெளிந்துதான் நினைச்சு நம்ம எதெல்லாம் குறை உள்ளவங்களா இருக்கிறோமோ அதெல்லாம் இருதயத்துல கை வைத்து என் தேவனுக்கு முன்பாக அதை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே வாழ்வடைவான்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு இல்லையா? சார், யார் புத்தி இல்லாதவன் பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஆமென். ஆமென். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, அவன் கேட்காம இல்ல, நல்லா கேட்டுட்டு அவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவனை புத்தி இல்லாதவன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்களேன், தேவனை அறிந்திருக்கிறீங்களாங்கிற. நான் தேவனை அறிந்திருக்கிறேன், ஜீசஸ் நேம்ல பேப்டிஸ்ட் எடுத்திருக்கிறேன், எனக்கு ஒன் காட் தெரியும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க கிரியையினாலோ தேவனை மறுதளிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க ஏசப்பாவை தெரியும், எனக்கு பைபிள் எல்லாம் மனப்பாடமா தெரியும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க செய்யற காரியங்கள் பாத்தீங்கன்னா வேத வசனத்துக்கு புறம்பா இருக்கும். அப்போ இவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா புத்தி இல்லாதவர்கள் சொல்லி எழுதியிருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன நடக்கும் பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆமென். என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். யார் கர்த்தரோட இருக்கிறான் அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். நான் எப்படி பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தனோ நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டால் எனக்குள் நிலைத்திருப்பீங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப அவருக்குள் நிலைத்திராதவன் எவனோ அவருக்கு விரோதியா இருக்கிறான்னு சொல்லி வேத வசனம் எழுதிருக்கு. அப்படிப்பட்ட விரோதிகளை, சத்துருக்களை அழிக்கிறது தான் நம்முடைய கர்த்தர் 2ஆம் வருகையில வருகிறாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இப்ப எவ்வளவு பயபக்தியா நம்ம இருக்கணும். கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நம்மளை கணக்கு கேட்பாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நான் உனக்கு தாளந்து கொடுத்தனே, அதை நீ என்ன பண்ணன்னு கேட்பாரு. அப்போ ஞானவான் என்ன பண்ணுவான்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுவான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ கர்த்தருடைய வேலைகளை நம்ம செய்யணும். கர்த்தருடைய காரியங்களுக்காக நான் எல்லா விஷயத்தையும் எந்த விஷயத்துல நம்ம பயன்படணும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆமென். ஆமென். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் சொல்லி எழுதிருக்கு. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் தருவன் சொல்லியிருக்காரு இல்லையா நம்முடைய கர்த்தர். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் தான் யாரு? ஞானம் உள்ளவன் சொல்லி எழுதிருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரியமான கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீங்க சொல்லி பேதுரு எழுதியிருக்கிறார். அப்ப அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவர் நமக்கு செய்த நன்மைகளையும் நம்ம போய் அறிவிக்கணும். அவர் மரித்ததுனால்தான் நமக்கு நித்திய ஜீவன். அவர் நொறுக்கப்பட்டதுனால்தான் எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் உண்டாயிடுச்சு. அவர் காயப்பட்டதுனாலதான் எனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிடுச்சு. என்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து கொண்டு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். அந்த புண்ணியங்களை நம்ம போய் அறிவிக்கணும். சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோன்னு சொல்லி எழுதியிருக்கு. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம நிச்சயமா சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்? அப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கலன்னா எனக்கு என்னன்றதை நீங்க கேட்டீங்கன்னா இந்த வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம். சாகவே சாவாய் என்று நான் துன்மார்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்க எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோவென்றால் உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். ஆமென். ஆமென். சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கு சொல்லுகையில், யார் துன்மார்க்கன்? கர்த்தரை அறியாதவங்க எல்லாருமே துன்மார்க்கன் தான். அதனால்தான் வசனம் சொல்லுது, தேவனை அறியாதவர்களும் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும்
நீதி உள்ள ஆக்கினையை செலுத்த கர்த்தர் வருகிறார்னு சொல்லி எழுதி. அப்போ இந்த தேவனை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் தேவனை அறியாதவங்களுக்கும் இல்ல தேவனுடைய வசனங்களை கேட்டு அதன்படி நடக்காம இருக்கிற இந்த உலகத்தாருக்கு போய் நம்ம சுவிசேஷம் சொல்லணும். அப்படி சொல்லி அவங்க கேட்கிறாங்களோ இல்லையோ நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படி சொல்லனா நமக்கு ஐயோன்னு சொல்லி எழுதிருக்கு. ஏன்னா அவன் அந்த சுவிசேஷத்தை கேட்காம அவன் மரித்து போவான். அப்போ அவனுடைய ரத்த பலியை கர்த்தர் நம்ம இடத்துல கேட்பாரு. அதே போல நம்ம சொல்லிட்டோம்னா அவன் கேட்கலன்னு வைங்களேன், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்க நம்ம சொல்லிட்டோம். ஆண்டவர் நமக்கு விதைக்கவும் நீர் பாய்ச்சங்க தான் நம்ம சொன்னார். விளைய செய்கிறது தேவனாலே ஆகும்னு சொல்லியிருக்குது. நம்மளுடைய சுவிசேஷம் நற்கந்தமா இருக்கிறது. அது கீழ்ப்படியவர்களுக்கு ஜீவ வாசனை, கீழ்ப்படியாதற்கு மரண வாசனைன்னு சொல்லி எழுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சாந்தத்துடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது மட்டும்தான் நம்மள வேலை. அவங்களை குற்றப்படுத்தாம நீங்க கட்டிட சபைக்கு போறீங்க, நீங்க அங்க போறீங்க, இதை போறீங்க, அங்க இது இருக்கு அப்படின்னு சொல்லாம குற்றப்படுத்தாம வசனத்தை சாந்தத்தோடைய அவங்களுக்கு உபதேசிக்கணும். அப்படி நம்ம எச்சரிச்சோம் அவங்க கேட்காம போனாங்கன்னா அந்த ரத்த பலியில இருந்து நம்ம நீங்கி இருப்போம். பவுலும் அதுதான் சொல்றாரு. பவுல் சொல்றது பாத்தீங்கன்னா, தேவன் எனக்கு வெளிப்படுத்தின எல்லா காரியங்களையும் உங்களுக்கு என்ன பண்ண ஆலோசனைகள் எதுவுமே மறைத்து வைக்காம உங்களுக்கு சொன்னேன். அதுல இருந்து நான் உங்களோட ரத்த பலிக்கு நீங்கி நான் இன்று முதல் நான் சுத்தமா இருக்கிறேன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நமக்கு ஆண்டவருக்கு என்ன வசனங்களை கொடுத்திருக்கிறாரோ, எத்தனை தாளந்து கொடுத்திருக்கிறாரோ அந்த தாளந்து எடுத்துட்டு போங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு அதிகமா கொடுக்கப்படும். நீங்க போய் சொல்ல ஆரம்பிங்க. அப்போ பேசுகிறவர் நீங்கள் அல்ல, கர்த்தரே உங்களுக்குள்ள இருந்து பேசுவார்னு சொல்லி எழுதிருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசிக்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடவாமல். இப்ப ஞானமற்றவர்களை போய் யார் நடக்கிறான்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தார் தான் நடக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்காம ஞானம் உள்ளவர்களை போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திக்கணும்? ஒண்ணு வேதத்தை ஆராயணும், இல்ல வேதத்தை பத்தி பேசணும், இல்ல சுவிசேஷம் அறிவிக்கணும், இல்ல கர்த்தரை தேடுகிறதா இருக்கணும். இப்படி கர்த்தருக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகள் கூட தான் நம்ம நேரத்தை என்ன பண்ணோம்? பயன்படுத்தணுமே தவிர உலகத்தார கூட போய் நம்ம சேரக்கூடாது. ஏன்னா விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு ஏதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அது மட்டும் கிடையாது, நீங்கள் புத்தி உள்ளவர்களா இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களேன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப நம்ம புத்தி உள்ளவங்களா இருக்கிறோம்னா புத்தி இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க? புத்தி இருக்கிறவங்க தேவனோட ஆவி இருக்கிறவங்க. நம்ம ஏற்கனவே அந்த புத்தி உள்ள கன்னிகைன்றது ஊமையை பார்த்தோம். அப்போ புத்தி இருக்கிறவங்க தேவனோட ஆவியை கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கிறாங்க. புத்தி இல்லாதவங்க ஆண்டவர் அறிந்து இருக்கிறாங்க, ஆனா அவரோட கட்டளைகளை கை கொள்வது இல்லை, அவங்க கிட்ட தேவனோட ஆவி இல்லை. அப்போ புத்தி இருக்கிற நீங்க புத்தி இல்லாதவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். இந்த உலகத்தார் எல்லாரும் யாரு? புத்தி இல்லாதவங்க தான் நமக்கு தெரியும் இல்லையா? அவங்க கிட்ட இந்த உலகத்தார் கிட்ட நம்ம எப்படி நடக்கணும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். நீங்கள் புத்தி உள்ளவர்களா இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களேன்னு எழுதியிருக்கு. சகித்திருக்கிறீர்களேன்னு மட்டும் சொல்லல, அதை சந்தோஷமா சகித்திருக்காங்க. ஏன்னா ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்கள் முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. கர்த்தர் அப்படிதான் சிலுவையில சகித்தாருன்றதை நம்ம பார்க்கணும். அவருக்கு முன்பு இருந்த சந்தோஷத்துக்காக என்ன பண்ணாராம்? இந்த சிலுவையின் பாடும் அவமானத்தை இல்லாமல் எல்லாவற்றையும் சகித்தார், சந்தோஷமாக சகித்தார்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நமக்கும் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. நம்ம அப்பா கூட நம்ம ராஜ்யத்துல இருக்க போறோம், மன மகிழ்ச்சியா இருக்க போறோம். அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அவங்களோட இருக்க போறோம். நம்மளுக்கு என்ன மாதிரி சரீரம் கிடைக்க போகுதுன்றத வேதத்துல ஆராய்ந்து பாருங்க. அப்படி பிரம்மாண்டமான ஆவிக்குரிய மகிமையான சரீரம் இருக்கும். அப்படிப்பட்ட மகிமை உள்ள சரீரத்துல நம்ம இருக்க போற நம்ம அறிஞ்சு நமக்கு கிடைக்க போற பாக்கியம் என்னதென்று தெரிஞ்சு இதெல்லாம் இதெல்லாம் யார் கொண்டு வரா? இந்த பிரச்சனையை எது கொண்டு வராங்க? நம்மள திரும்பவும் பாவத்தை தூண்டும்படியாக பிசாசு தான் என்ன பண்றான்? அவங்கள நம்ம கிட்ட அனுப்புறான். எதுக்காக? நம்மள எரிச்சல் அடையணும், நம்ம கோவப்படணும், நம்ம பாவம் செய்ய வைக்கணும்ன்ட்டு என்ன பண்றான்? அவன் எப்படி இருக்கான்னா எல்லாரையும் நம்ம கிட்ட அனுப்பிச்சுட்டே இருக்கிறான், நம்மள பாவம் செய்ய தூண்டும்படியாக. தெளிந்த புத்தி உள்ளவராய் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படி பாவம் செய்யும்படியா, நம்மள பாவம் செய்யும்படியா தான் என்ன பண்றான்? அவர்களோட பிள்ளைகளை அனுப்புறான்.
உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்ப இவங்க ஏன் நம்ம கிட்ட வந்து இந்த நம்மளை எரிச்சல் அடைய வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மள பாவம் செய்ய வைக்கிறதுக்காக தான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், புத்தி உள்ளவர்களா இருந்து புத்தி இல்லாதவர்களை என்ன பண்ணோம், சந்தோஷமா சகிக்கணும். நாங்கள் இது முதல் கொண்டு ஒருவனையும் மாம்சத்தில் அறியும், நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தில் அறிந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தில் அறியும் சொல்லி எழுதி. அப்போ யாரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இவங்க எதுக்காக வராங்க, இவங்களுக்குள்ள எந்த ஸ்பிரிட்ல நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க, இவங்களோட எண்ணம் என்ன, இவங்களோட நோக்கம் என்ன, இவங்க நம்மள பாவத்தை தூண்டும்படியாக பாவம் செய்யும்படியாக பிசாசு அனுப்பின ஆளா இருக்கிறான். அப்ப நம்ம புத்தி உங்களெல்லாம் இருந்து என்ன பண்ணணும், அதை சகிக்கணும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சிப்பீர்களானால் அழிவீர்கள் சொல்லி எழுதியிருக்கு. அப்படி ஒருவரோடு ஒருவர் அழியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? வாசிக்கலாம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். ஆமேன். ஆமேன். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுவதற்கோ உக்கிர கோபாக்கினை வரும்னு சொல்லி எழுதிருக்கு. இந்த உக்கிர கோபாக்கினை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் பிசாசு என்ன பண்றான், அவரோட பிள்ளைகளை அனுப்புறான். அப்போ நம்ம சண்டை போடணும் அவங்க கிட்ட, அதுதான் அவனோட எண்ணமா இருக்குது இல்லையா? அப்போ நம்ம சண்டை போடாதவங்க நம்ம சண்டை போடக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட உபத்திரங்களை நம்ம சகிக்க தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை நியமித்திருக்கிறார். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஆமீன். அப்போ இப்படிப்பட்ட உபத்திரத்தை சகிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் நம்மளை நியமித்திருக்கிறார். அவர் சொல்றார், பச்சை மரத்துக்கு எப்படின்னா பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, உங்களை இப்படி பண்றதுக்கு முன்னாடியே என்ன இந்த மாதிரி செஞ்சாங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்குங்கன்னு ஆண்டவர் முன்னாடியே நம்மளுக்கு சொல்றாரு இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அதையும் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த நேரத்துல என்ன பண்ணும், உபத்திரம் நமக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அதை சந்தோஷமா முதல்ல எண்ணணும். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களாகவும் ஜெபம் பண்ணுங்க. இதைதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதை நம்ம ட்ரை பண்ணணும். இது கடினமான காரியம் தான், நம்மளால முடியாதுதான். ஆனா கிறிஸ்து நமக்குள் வாசமா இருப்பாரானால் அவர் நம்ம இதை செய்ய வைப்பார். உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லி எழுதியிருக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். ஆமென். உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிடுது. சரி, உங்களால ஆசீர்வதிக்க முடியலையா, தயவு செய்து சபிக்காதிருங்க. உங்களால சகிக்க முடியுமா, சகிக்க முடிஞ்சு அமைதியா இருங்க. அவங்களால ஆசீர்வதிங்கன்னு சொல்ற, அதுக்கு மேல போய் அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்றாரு. அப்படி ஆசீர்வதிக்க முடியாதையும் சபியாதிருங்க. தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாம அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுதான் நம்ம அறுப்போம். அப்போ இரக்கம் உள்ளவன் இரக்கமான நியாய தீர்ப்பு பெறுவான்னு சொல்லி எழுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவன் தீமையை கொண்டு வரான், பதிலுக்கு நம்ம தீமையை வெல்லலாமா? வசனம் சொல்லுது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு சொல்லி வேத வசனம் எழுதியிருக்கு. வாசிக்கலாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள் வாசிக்கலாம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். ஆமென். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் என்ன பண்ணது, நம்மளை விட்டு நீங்க கடவுதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து தேவனுக்குள் நம்மை மன்னித்தது போல. நான் அநியாயக்காரன் இல்லையா, நான் அக்கிரமக்காரன், அதனாலதானே நான் அநியாயக்காரன் அக்கிரமக்காரன். எப்படி கிறிஸ்து அவரோட சிலுவையின் பாடுகள் மூலமா என்னோட பாவங்களை மன்னித்தாரோ, அப்போ நானும் என்ன பண்ணணும், அவர் நடந்த பாதையில நானும் நடக்கணும் இல்லையா? அதனால நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. அப்போ கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவை செஞ்சிருக்கும் போது நம்ம யார் அவங்கள தண்டிக்கிறதுக்கோ அவங்கள தூஷிக்கிறதுக்கோ அவங்கள சபிக்கிறதுக்கோ இல்ல அவங்களுக்கு கூட கூட வாக்குவாதம் பண்றது, இதுக்கெல்லாம் நமக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. அதுக்காக நம்ம அழைக்கப்படவும் இல்லை. நம்ம உபத்திரங்களை சகிக்கிறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இக்கால பாடுகள் அக்கால நமக்கு இனி வர கிடைக்க போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கு.
அப்போ நம்ம புத்தி உள்ளவங்களா இருக்கணும். எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் என்ன தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து போக விடாதபடி இது தடுக்கணும்னா அது எல்லாத்தையும் நம்ம தடுத்து போடணும். யாவரோடும் சமாதானமாயிருங்கள், பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. யார் மேலே அது கசப்பு, கோபம், ஒரு வருத்தம் அவங்க மேல ஒரு இருந்துச்சுன்னா அந்த கசப்பு என்ன ஆகும், அடுத்தது அது பாவமாயி மூர்க்கமாயி பொறாம கோபம் வைராக்கியம் இதெல்லாம் கொண்டு வரோம். இதெல்லாம் எங்க இருக்குது, அதெல்லாம் பிசாசு கிட்ட இருக்குதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், யாவரோடும் சமாதானமா இருக்கு. நம்ம நைட்டு தூங்கும் போது நம்ம யாரு இன்னும் காலையில இருந்து இந்த நைட்டு வரைக்கும் நம்ம என்னென்ன செஞ்சோம், யாரோட மனசாவது நம்ம காயப்படுத்திருக்கோமா, இல்ல நம்மள மனசு யாராவது காயப்படுத்தி பேசியிருந்தாங்களா, என்னென்ன நம்ம சகிச்சிருக்கோம், எதெல்லாம் நம்ம சகிக்க முடியாம எதிர்த்து பேசிட்டோம், அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து பேசி மன்னிப்பு கேட்டு சமரசமாயி அந்த சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிச்சுட்டு தூங்கணும், அவங்கள மன்னிக்கணும். மன்னிச்சா மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். ஞானமுள்ளவருடைய நாவு ஔஷதம் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஆமென். பட்டய குத்துக்குள் பேசுகிறது போல உண்டு. அப்ப அவங்க பேசுறது எப்படின்னா, ஒரு பட்டயத்தை குத்துறது போல அவங்களோட வார்த்தை எப்படி இருக்குன்னா நம்ம இருதயத்தை குத்துறது மாதிரி இருக்கு இல்லையா. ஞானம் உள்ளவங்க எப்படி பேசுவாங்கன்னா இனிமையா பேசுவாங்க இல்லையா. ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தினத்தை கக்கும்னு சொல்லி எழுதியிருக்கு. மெதுவாக பிரதியுத்தம் உக்குரத்தை மாற்றும், கடும் சொற்களோ என்ன பண்ணும், கோவத்தை எழுப்பும் சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ நம்மளோட பேச்சு எப்படி இருக்குன்னா, நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போனாலும் சரி, மற்றவங்க கிட்ட பேசும் போதாலும் சரி, எப்பவுமே எப்படி பேசணும், நம்மை தாழ்த்தி நான் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத, நான் பாவத்துல இருந்தேன், நான் அக்கிரமத்துல இருந்தேன், கர்த்தர் என்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு, அதே கர்த்தர் என்னை எவ்வளவு பொறுமையா இருந்து சாந்தமா இருந்து என்னை ரட்சித்தாரோ அதே நான் என்னோட இன்னொரு சகோதரனுக்கு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்றத நம்மள நாவடக்கம் உள்ளவர்களா இருக்கணும், பேச்சுல இனிமையா இருக்கணும். அந்த அன்புனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வாங்களே தவிர அவங்கள குற்றப்படுத்திட்டோம் அப்படின்னு ஒரே ஒரு தடவை நீங்க அவங்களை குற்றப்படுத்தினாலும் திரும்பி அவங்கள கொண்டு வருது ரொம்ப கடினமான காரியம். நான் பல முறை இது அனுபவத்துல நான் சொல்றேன். நான் ஆரம்பத்துல கர்த்தரோட சத்திய வசனங்களை கேட்டுட்டு போய் என்ன பண்ணிட்டேன்னா அவங்களை குற்றப்படுத்திட்டேன். நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி கட்டிட சபைக்கு போகக்கூடாது, மனுஷன் பாஸ்டர் சொல்லக்கூடாது, அப்படி இப்படி இதெல்லாம் கள்ள போதகம், ரகசியவர்கள்லாம் கள்ள போதகம் நான் சொன்னதுனால இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு நான் சத்தியத்தை சாந்தத்தோட சொன்னாலும் அவங்க கேட்கறதுக்கு அவங்க காதுகள் இல்லை. ஏன்னா நான் வசனத்தை வந்து எப்படி பண்ணிட்டேன்னா, கிடைச்ச சந்தோஷத்தை நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனா எப்படி சொன்னா அவங்க வருவாங்கன்றது ஆண்டவர் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன பண்ணாரு, போதிச்சாரு. இப்படி சுவிசேஷம் அறிவிக்க கூடாது, இதை பண்ணக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். கர்த்தர் தந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருப்பதால் அது சகலத்தையும் போதிக்கும், ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே நமக்கு கத்துக் கொடுப்பார். வாசிக்கலாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமென். ஆமென். ஜீவனை விரும்பினா, நித்திய ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேணும்னா அது 1000 வருஷ அரசாட்சி அல்லது வசந்த காலம், பொற்காலம் சொல்லி எழுதி. அப்போ காண வேண்டும் என்று விரும்புகிறேன், என்ன பண்ணா, நான் நித்திய ஜீவனுக்கு போகணும், ஆண்டவரோட 1000 வருஷ அரசாட்சியில இருக்கணும், அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அவங்க கூடவே நான் இருக்கணும், அவருடைய அரசாளணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், பொல்லாப்புக்கு தன் நாவை காத்து கபடத்துக்கு தன் உதவிகளை விலக்கி காக்கணும். பொல்லாப்பை விட்டு நீங்க என்ன பண்ணணும், நன்மை செஞ்சு சமாதானத்தை தேர்னா மட்டும் தான் நம்ம நித்திய ஜீவனை போக முடியும். அப்போ இந்த சின்ன வார்த்தை என்னை நரகத்துக்கு கொண்டு போவோம்னா அப்போ யோசிச்சு பாருங்க, புத்தி உள்ளவர்களா இருந்தா நம்ம பேச மாட்டோம். வசனம் சொல்லுது அதிகமான பேச்சினால பாவம் இல்லாமல் போவாது. அதனால என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் நம்ம பேசணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும், நேரத்தை அதிகமா செலக்கணும். வசனம் அப்படித்தானே நம்மளுக்கு சொல்லுது, நீங்க கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. அப்போ வசனத்தை நம்ம நிறைய கேட்கணும். கேட்கும் போதுதான் அவங்க பேசுறதுக்கு நமக்கு தேவைப்பட்டால ஒழிய அதிகமா பேசாம வசனத்தோட கூட அந்த சத்தியத்தோட நம்ம பேசணும். வேற எதுவும் நம்ம அதிகமா உலகத்தின் தன்மையில நம்ம பேசக்கூடாது. இதனால என்ன ஆகணும், பாவம் தான் வந்து நிற்கும். நாவானது பாருங்க சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானது பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. அது போல நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம்
நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணுமா கொளுத்தி விடுகிறதாயும் நரக ஆக்கினியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்குது. இந்த சின்ன நாக்கு நம்ம நரகத்துக்கு கொண்டு போயிடுன்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. இந்த சின்ன நாக்கு நெருப்புன்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ புத்தி உள்ளவங்க எப்படி இருப்பானா, அமைதியா இருப்பான். பேசாது இருந்தாலும் அவனை ஞானின்னு சொல்லுவாங்களாம். அப்போ நம்ம ஞானியா இருக்கிறோம்னா பேசவே கூடாது. தேவைப்பட்டால ஒரிய நம்ம பேசக்கூடாது. ஆண்டவரை கூட பாத்தீங்கன்னா சோதிக்கிறாங்க இல்லையா. இந்த ஸ்ரீ விபச்சாரி நான் கையும் களமா பிடிச்சிட்டு வந்தோம், நியாயப்பிரமாணத்துல கல்லெறிஞ்சு கொள்ளணும்ன்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. அவர் கல்லெறிஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னா அப்ப ஏன் மன்னிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல் எரியாதுன்னு சொன்னா நீ நியாயப்பிரமாணத்தை மீறிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படினாலும் அவரை குற்றம் படிக்கணும்னு அவங்க வரும்போது ஆண்டவர் அமைதியா இருந்தாருன்னு சொல்லி எழுதி. சில இடத்துல நம்மளும் அப்படிதான் இருக்கணும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதுதான் பேசணும். அவர் ஞானமா சொன்னார் இல்லையா, உங்கள யார் பாவம் செய்யாதவனோ அவன் முதல்ல கல்லெறிட்டோம் அப்படின்றாரு. அப்போ நியாயப்பிரமாணத்தையும் அவர் நிறைவேற்றினாரு, மன்னிச்சும் அந்த சகோதரியை அனுப்புனாருன்றதை நம்ம பார்க்கணும். அது போல நம்ம கர்த்தர் எப்படியோ மரம் நல்லது என்றால் கனிகளும் நல்லது என்று எழுதியிருக்கு. அவர் புத்தியாய் பேசினார்னா அவரோட பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்க, புத்தியாய் இருப்பாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த நாவை பாருங்க, இதே வாயினால பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம், அதே வாயினால என்ன பண்றோம், அவர் மனுஷனை தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் என்ன பண்றோம், சபிக்கிறோன்றது பார்க்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரி இப்படி இருக்கலாகாதுன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. அதனால நம்ம எப்படி இருக்கணும், கேட்கிறதுக்கு யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் நம்ம இருக்கணும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். ஆமென். ஆமென். இப்போ ஆண்டவருடைய வசனங்களை கொண்டு நம்ம என்ன பண்ணோம், கண்டித்து புத்தி சொல்லுன்னு சொல்லி வசனம் எழுது. மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு எப்படி இருக்குமா, செம்மையா இருக்கும். அவன் இருதயத்துல சொன்னதெல்லாம் என் இருதயத்துல இது கரெக்டா இருக்குது, நான் அப்படிதான் நடப்பேன், எனக்கு இது நியாயமா இருக்குது. இந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா. நானும் கர்த்தரை அறியாததுக்கு முன்னாடி இப்படி பேசினேன், என் இருதயத்துக்கு இது நியாயம், இதை நான் செஞ்சேன். ஆனா கர்த்தருடைய வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதோ அதன்படிதான் நடக்கணும். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கிறுக்கும் கேடு உள்ளதுமா இருக்குதுன்னு சொல்லி எழுது. அப்போ நம்மளுடைய இருதயம் கிறுக்கும் கேடு உள்ளதுமா இருக்குன்னா அந்த கிறுக்கும் கேடு உள்ள இருதயம் என் மாம்சத்துக்கு என்னவோ எனக்கு என்ன சந்தோஷமோ அதுதான் சொல்லும். ஆனா அதன்படி நடந்தா நமக்கு நிச்சயமா நரகம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். ஆமென். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் சொல்லி வேத வசனம் எழுதியிருக்கு. ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். ஐஸ்வர்யத்தின் மேல் பிரயாசப்படாதே, சுய புத்தி மேல் சாயாதேன்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யன் ஆகணும்ன்றதுதான்றது பிரயாசப்பட்டுதான் ஓடிக்கொண்டுக்கிறாங்க. இது மூடன் சொல்லி வேத வசனம் சொல்லுது. சுய புத்தியை சாராதே, சுய புத்தி அப்படிதான் சொல்லும், அது மேல சாராதன்னு சொல்லி ஆண்டவர் வசனம் எழுதியிருக்கு. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஆமேன். மனுஷனுடைய வழியெல்லாம் எப்படி இருக்குமா, அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, மனுஷனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆனா கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா சுய புத்தி மேல சாயாம உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செம்மைப்படுத்துவார்னு எழுதியிருக்கு. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணங்களுக்கு புத்திமானா இருக்கிறவங்களுக்கு ஐயோன்னு சொல்லி வேதவசனம் எழுதியிருக்கு. நாங்க எங்க இருதயத்துக்கு நாங்க கரெக்டா இருக்கிறோம், என் புத்தி எனக்கு என்ன சொல்லுதோ அது மாதிரி நடக்கிறோம், நான் தங்களை ஞானிகள் என்று நினைச்சுன்னு இருக்காங்க இல்லையா. இந்த இருதயம் அவங்கள நியாயம் தீர்க்காது. என் இருதயத்தின்படி நான் நடந்தேன்னா இந்த இருதயம் என்ன நியாயம் தீர்க்காது. என்ன நியாயம் தீர்க்க போகுது என்னன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட வசனம் தான் என்ன நியாயத்திற்கும். வாசிக்கலாம் யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கலாம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதென்று ஒன்றிருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமென். ஆமென். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன், அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் என்ன பண்றான்னா ஏசப்பாவை தள்ளுறான், எனக்கு வேணான்னு. அப்போ நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்.
அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதன்படிதான் நம்ம நடக்கணும். அந்த பைபிளுக்கு இருக்கிற வசனத்தின்படி தான் நம்ம கேட்கணும், அதன்படி நடக்கணும். அதுக்கு நம்ம ஒரு 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 முடிவு எடுக்கணும்னா கூட வேத வசனம் என்ன சொல்லுது, ஆவியானவர் நமக்கு இருதயத்துல என்ன சொல்றாரு, இருதய பலகை ஆகிய வசனங்களை நமக்கு எழுதியிருக்கிறாரே, அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா? எல்லாம் வேதம் குறைவற்றதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அதை போய் வேதத்துல கேட்டு பாருங்க, அதுக்கு பதில் இருக்கு. அங்க குறைவற்றதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அதனால நம்ம கேளுங்க, கேட்கிறவங்க எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லி எழுதியிருக்கு. சங்கீதம் 81 அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். நல்லா பாருங்க, யார் யாரெல்லாம் தங்கள் யோசனைப்படி தங்கள் இருதயத்தின்படி நடந்தாங்கன்னா பாருங்க, என் சத்தத்தை செவி கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய சத்தத்தை செவி கொடுக்காதவன் தான் அவன் இருதயத்துல என்ன நினைக்கிறானோ அதன்படி செய்வான். அவனோட புத்தி என்ன சொல்லுதோ அதன்படி செய்வான் இல்லையா? ஆகையால் நான் ஆண்டவர் என்ன பண்ணானா, இருதயத்தின் கடினத்துக்கு, அவனோட இருதய கடினத்துக்கு நான் விட்டு விட்டேன், தங்கள் யோசனைப்படியே அவங்க நடந்தாங்க. அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதனால நீ அவருக்கு விட்டுட்டாரு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இருதயம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கிறாங்க. இருதயம் கிறுக்கும் கேடு உள்ளதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்தரத்திலே கோபம் முட்டினது போதும் சோதனை நாளில் நடந்தது போலவும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப ஆண்டவர் எப்போ அவங்க இருதயத்தை கடினப்படுத்தினாரு? வனாந்தரங்கள்ல என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினாங்க, ஆண்டவரை பரீட்சை பார்த்தாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களை விட்டுட்டாரு. அவங்க எண்ணம் போல நீங்க நடந்துருங்கன்னு சொல்லி அவர் விட்டு விளங்கினாரு. ஆனா நம்மளோட இருதயத்தின்படி நடக்க நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம எப்போ இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்போ அன்று முதல் நம்ம அவருக்கு அடிமையா இருக்கிறோம். நம்ம தான் மறிச்சிட்டோமே. வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறாருன்னா புது மனுஷனாய் பிறந்திருக்கிறீங்கன்னு அது சொல்வீர்கள். ஆனால் அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை இதோ அடியேன் கேட்கிறேன் என்று சொல்றது மாத்திரம் தான் நமக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கே தவிர சுயமா செய்யறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. யோவான் 5ஆம் அதிகாரம் 24 25 வசனங்கள் வாசிக்கலாம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அவங்களது படி நடக்கிறவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு இல்லையா? அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பிலாகில் அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல எழுதியிருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியா இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்ற சத்திய வசனத்தை நம்ம என்ன பண்ணோம், கேட்கிறவங்களா இருக்கணும். காதுள்ளவன் எவனோ கேட்க கடவன் சொல்லியிருக்கு. அப்படி கேட்டு அதன்படி நடக்கிறவன் அவன் பிழைப்பார்கள் சொல்லி வசனம் எழுதியிருக்கு. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் புத்தி உள்ளவங்க, அவங்க தான் பிழைப்பார்கள் சொல்லி எழுதியிருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு அநேக கவலைகளும் பிரச்சனைகளும் இருக்கதான் செய்யுது இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு தேவைகள் இருக்கும். ஆனா நம்ம எதை முதல்ல தேர்ந்தெடுக்கிறோம்? நம்மளுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை பத்தி நம்ம கவலைப்பட்டிருக்க போறோமா, இனி வரப்போகிற நித்திய ஜீவனை குறித்து நம்ம கவலைப்பட்டிருக்க போறோம்? இப்போ மாத்தாள் மரியாள்னு 2 பேர் இருந்தாங்க இல்லையா? அவங்க எதை தேர்ந்தெடுத்தாங்கன்றத வாசிச்சு பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத
நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். ஆமென். இப்போ மார்த்தாள் மரியாள் ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு வரும்போது மார்த்தாள் என்ன பண்றாங்க, பற்பல வேலையில செஞ்சிருக்கிறத பத்தி கவலைப்பட்டு இருக்கிறாங்க. மரியாள் என்ன பண்றாங்க, ஆண்டவர் சொல்ற வசனத்தை கேட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்து அந்த வசனத்தை கேட்டு கொண்டு இருக்கிறாங்க இல்லையா. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு வேலை செஞ்சு பிரயாசப்படுறேனே, உங்களுக்கு அதை குறித்து கவலை இல்லையா? என் தங்கச்சி அவங்க உட்கார்ந்து உங்க வசனத்தை கேட்டு இருக்காங்களே. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு இடப்படாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். அப்போ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல இன்னைக்கு எது முக்கியம், தேவனோட வசனங்கள் முக்கியம்னு சொல்லி இன்னைக்கு மரியாதை போல இங்க கூடியிருக்கிற சகோதரர்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்னமும் சில பேர் எழுதியிருக்காங்க, புத்தி இல்லாம உலக சினிமாக்களையும் உலகத்திலையும் போய் அந்த சிற்றின்பங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. தேவையானது என்னது? தேவனுடைய வசனம் தான் நம்மை பரிசுத்தமாகும். சபை கூடி வருகிறது சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது, எந்த நாளானது? கர்த்தருடைய நாள், அவருடைய 2ஆம் வருகை சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் சொல்லி எழுதிருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில நம்ம சபை கூடி வருகிறோம். இன்னைக்கு எவ்வளவு பேரு சின்ன சின்ன காரியங்களுக்காக, அற்பமான காரியங்களுக்காக சபை கூடி வருகிறத விட்டுட்டு தேவையில்லாத ஒரு கவலைகள்ல போய் சுத்தி திரிகிறாங்க. தேவையானது என்னது? மரியாள் எப்படி தன்னை விட்டிடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ நம்மளும் எது முக்கியம், புத்தி உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி எழுதிருக்கியா. அழியக்கூடிய பொருட்களை தேடி போறோமா, அழியாத நித்திய ஜீவனை கொடுக்கிற இந்த வசனத்தை தேடி வரப்போறோமா அப்படின்றத நாம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம புத்தி உள்ளவர்களா இருந்தாதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். புத்தி இல்லாமல் என் ஜனங்கள், அறிவில்லாமல் என் ஜனங்கள் சங்காரம் ஆகுறாங்கன்னு சொல்லி வேத வசனம் எழுதியிருக்கு. ஆகையால எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்க. ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடைகளை பார்க்கல சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆகாயத்து பறவைகளை போய் கவனிச்சு பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பிதாக்கள் பரமபிதா என்ன பண்றாரு? பிழை போட்டுக்கிறார் இல்லையா. அந்த குருவிகளையும் பறவைகளையும் பார்க்கலும் நம்ம எவ்வளவு விசேஷித்தமானவங்களாச்சே. அதனால நம்ம கவலைப்படுகிறதுனால நம்மளுக்கு எதுவும் நடக்க போறது கிடையாது. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்டுவான். அப்போ நம்ம கவலைப்படுறதுனால எதுவுமே நடக்காது. இதெல்லாம் யார் தேடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள் வாசிக்கலாம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆமென். இதெல்லாம் யாரா? அஞ்ஞானிகள்னா இந்த உலகத்துக்கு ஞானியா இருக்கிறாங்க பாருங்க, இந்த பொக்கிஷத்தின் மேல தன்னோட நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் இதை நாடி தேடி ஓடுவாங்க. ஆனா கர்த்தரோட பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, இதெல்லாம் தானாவே நமக்கு கிடைக்கும். நம்ம கிடைக்க போற மகிமை என்னது என்று நம்ம அறிந்திருக்கோம். அப்படிப்பட்ட மகா பெரிய மகிமையை ஒரு யூதாச போலையோ ஒரு ஏசாவை போலையோ ஒரு அற்பமான காரியங்களுக்கு நம்ம அந்த நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. அனனியா சப்ரால போல ஒரு சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்காக மகா பெரிய அந்த நித்திய ஜீவனையும் ஆண்டவருடைய ராஜ்யத்துல இருக்க போறதையும் அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் நம்ம இழந்துட போறோமா? நம்ம புத்தி உள்ளவர்களா இருக்கணும். இதெல்லாம் அழியக்கூடிய பொருள். வசனம் சொல்லுது, தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், அதை இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான்னு சொல்லி எழுது. நம்ம ஜீவனை கர்த்தருக்காக ஜீவனையே விட்டாலும் அவர் நம்மை உயிரோடு எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அவர் வரும்போது நம்மளை உயிரோடு எழுப்புவார். இந்த உலகம் முழுவதையும் நம்ம ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா நமக்கு என்ன லாபம் இருக்கு? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள் வாசிக்கலாம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். ஆமென். காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. இந்த உலகம் எல்லாம் காணப்படுகிறது இல்லையா, இதை நம்பி நம்ம இல்ல. காணப்படாத நம்ம இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்தையும் அவரோட மகிமையும் அவரையும் நம்பி நம்ம காத்து கொண்டிருக்கோம்.
அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான நம்முடைய உபத்திரம், இதுக்கு போய் நம்ம கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறதா இருக்குது, வரப்போகுது. அதனால இக்கால பாடுகள் அக்கால மகிமைக்கு ஒப்புடத்தக்கது அல்லன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் சொல்லியது. என்றென்றும் அழியாத மகிமையான கிரீடம் நமக்கு கிடைக்கப்படும். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்நாளில் நமக்கு தருவார். நம்ம விசுவாசத்தை காத்து கொண்டா மட்டும் போதும். அவருடைய கட்டளைகளை கை கொண்டு விசுவாசத்தை நம்ம காத்து கொண்டோம்னா நிச்சயமா நமக்கு தருவார். அவர் பிரசலமாகுதல விரும்புகிற யாவருக்கும் அதை தருவார்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம என்னப்பா சம்பாதிக்கணும்? புத்தியை சம்பாதிக்கணும் இல்லையா? ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுன்னு சொல்லி வேதவசனம் எழுதியிருக்கு. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஆமென். ஆமென். அப்போ ஞானம் தான் முக்கியம். எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ புத்தியை சம்பாதிக்கணும். இன்னைக்கு நான் செத்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், அது முக்கியமா? இந்த அழிஞ்சு போற பொருள் முக்கியமா? இந்த அழிஞ்சு போற பொருளை கொண்டு நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியுமா? மரித்தவங்க ஒன்றும் கொண்டு போக முடியாது. தாயின் வயிற்றில் நிர்வாணியா வந்தால் நிர்வாணியா போக போறோம். அப்போ நான் இது எதுவுமே எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது. எது நித்திய ஜீவனை கொடுக்குமோ அதன் மேலதான் நம்ம பற்றுதலா இருக்கணும். அதை தான் நம்ம சம்பாதிக்கணும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13 15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. ஆமென். ஆமென். அது விலையேற பெற்ற பொண்ணுக்கும் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்குதுன்றது நம்ம பாக்குறோம் இல்லையா? அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. அப்போ நீ இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகர் அல்லன்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட அழியாத ஞானத்தை நம்ம சம்பாதிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானம், அவரை பொல்லாப்பை விட்டு விலகுகிறதே புத்தின்னு சொல்லியிருக்கு. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவனே ஞானியும் புத்தியும் விவேகம் உள்ள ஜனங்கள் சொல்லி நம்ம வாசிச்சோம் இல்லையா? ஞானிகளுடைய இருதயம் துக்க வீட்டில் இருக்கும், மூடனுடைய இருதயம் களிப்பு வீட்டில் இருக்கும். ஞானிகள் தான் நினைப்பான், இந்த மரணத்தோட துக்க வீட்டுல என்ன பண்ணுவான், அவன் இருப்பான். இதே மரணம் எனக்கும் வரும். அந்த மரணத்துல அவனை அந்த சகோதரன் மரித்து இருக்கிற போகும்போது அவன் கையில ஒன்னும் கொண்டு போல, அவன் சம்பாதிச்ச பொருள் எல்லாம் எதுவும் எடுத்துட்டு போல, அவன் செஞ்ச தர்மமும் ஆண்டவருடைய கட்டளையின்படி கீழ்ப்படிந்து நடந்த நன்மையான காரியங்களை மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட அவன் எடுத்துட்டு போக முடியுமே தவிர வேற எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம்னு சொல்லி வேதம் இருக்கு. அவனுக்கு கேட்ட கிரியைக்கான பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்ற மாதிரி அவனுக்கு கிரியை தான் நம்மளால கொண்டு போக முடியுமே தவிர இங்க பூமியில இருக்கிற எந்த ஆஸ்தியும் நம்மளை எடுத்துக்கொண்டு போக முடியாது. அப்போ ஞானிகளுடைய இருதயம் எங்க இருக்கும்? துக்க வீட்டுல இருக்கும். மூடனுடைய இருதயம் எங்க இருக்கும்? கல்யாண வீட்டுல மாதிரி கழிப்பு வீட்டில் இருக்கும்னு சொல்லி எழுதியிருக்கு. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆமென். நாங்கள் ஞானம் இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அப்போ நம்மளுடைய நாட்கள் எப்படி இருக்குது? நீங்க படுத்தா நாளைக்கு எழுந்துமான்றது நிச்சயம் இல்லாத வாழ்க்கையா இருக்கு. கர்த்தரோட வருகை வேணா 27, 28 இல்ல 30 கூட தள்ளி போலாம். ஆனா நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம் என்ன நிச்சயம்? அப்போ நம்மளோட ஆயுசு நாட்களை என்ன பண்ணும்? என்னும்படியான அறிவு இருக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. இன்று நான் படுத்தா காலைல எழுந்துக்க மாட்டேன், அப்ப நான் இன்னைக்கு மறிச்சேனா எங்க இருப்பேன் அப்படின்றதுக்கான புத்தியை தருகிற இருதயம் உள்ளவராக நம்ம கர்த்தர் நமக்கு மாற்றணும்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? புத்தி உள்ளவர்களா இருக்கணும் இல்லையா? வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள் வாசிக்கலாம். அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வாருண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஆமென். ஆமென். இப்போ அந்த உக்கிரக்காரனோட ஓமை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த உக்கிரக்காரன் என்ன பண்ணா? புத்தியாய் செய்தானா. என்ன புத்தியாய் செஞ்சான்? எஜமா நம்மளை விட்டு துரத்திட்டா மற்றவங்க வீட்டுக்குள்ள நம்மளை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அவங்களுக்கு என்ன பண்ணா? அவங்களோட குற்றங்கள் எல்லாம் மன்னித்தான் இல்லையா? அப்போ அதே போல நம்ம என்ன பண்ணணும்? அநீதி உள்ள ஊழியக்காரன் புத்தியாய் செஞ்சா இல்லையா? அது போல நம்ம என்ன பண்ணோம்? நீங்கள் மாளும் போதுனா, நீங்கள் மறிக்கும் போது
நீங்கள் நித்தியமான வீடுகளில் உண்டாகும்படி, அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இன்றே நீ என்னுடைய பரதேசில் இருப்பாயின்னு சொன்னார் இல்லையா? அது போல நம்முடைய ஆவி கத்திரத்துல சேரும்படியாக நம்ம என்ன பண்ணுமா, அநீதியான உலக பொருட்களை கொண்டு சிநேகிதர்களை சம்பாதிங்கன்னு எழுதியிருக்கு. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்நிதியில் அதிக புத்திமானா இருந்தாங்க. பரலோகத்தில் இருந்த தேவ தூதர்கள் புத்தீனமான காரியத்தை செஞ்சு ராஜ்யத்தை இழந்து போனாங்க. ஆனா மண்ணால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் புத்தியாய் நடந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப நம்ம புத்தி உள்ளவர்கள்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? புத்தி உள்ளவங்களா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்து இருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை வாங்குறான். ஒரு நிலத்துக்கு கீழே ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பொக்கிஷத்தை அடையத்துக்காக அந்த நிலம் எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்து அந்த நிலத்தை வாங்குவோம் இல்லையா? அது மாதிரிதான் நம்ம மறிச்சு நம்மளோட ஆவி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு உண்டான அழிந்து போகிற பொருட்களை கொண்டு அழியாத நித்திய ஜீவனை சம்பாதிக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை சந்தோஷத்தினாலே அதை போய் விட்டுறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ நம்மளுக்கு பரலோகத்துல அதிக மேன்மை இருக்கு. அப்போ அந்த மேன்மைக்காக நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலக பொருட்களை கொண்டு நம்ம சிநேகிதரை சம்பாதிக்கணும். இந்த உலக பொருட்களை நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்காக நம்ம செலவு பண்ணணும். வாசிக்கலாம், எபிரேயர் 10:34. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆமென். ஆமென். பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து, முதல்ல அதை விசுவாசிக்கணும். நம்மளுக்கு பரலோகத்துல அதிகமான பொக்கிஷம் இருக்குது. அதாவது நமக்கு கிடைக்க போற மகிமை மகா பெருசு. அப்படிப்பட்ட சுதந்திரம் நமக்கு அங்க இருக்கு இல்லையா? நம்ம ராஜாக்களும் ஆசாரியம் ஆக்கினார்னு சொல்லி எழுதிருக்கு. அப்படிப்பட்ட மகிமை நமக்கு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஆஸ்திகளை என்ன பண்ணாங்களா? சந்தோஷமா கொள்ளடி கொடுத்தாங்களா? எதனாலனா அவங்க ஆஸ்திகள் எங்க சம்பாதிச்சு வச்சாங்க? பரலோகத்துல சம்பாதிச்சு வச்சாங்க. உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்கலாம், 1 தீமோத்தேயு 6:17-18 வாசிக்கலாம். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். நன்மை செய்யணும், நற்கிரியில் எப்படி இருக்கணுமா? ஐஸ்வர்யம் ஆகணும், தாராளமாய் கொடுக்கணும், உதாரணம் உள்ளவர்களா இருக்கணும். எதுக்காகனா நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கணும். வருங்காலம்னா ஆண்டவருடைய நியாய தீர்ப்புல நீங்கள் எதை குடிக்கிறீர்களோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். எதை விதைக்கிறோமோ நம்ம அறுத்துக்கொள்வோம். நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தேன். நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தேங்க. நான் காவல்ல இருந்தேன், என்ன பார்க்க வந்தேன். யாருக்கு ஏசப்பா கொடுத்தோம்? இந்த ஏழை சகோதரருக்கு யாருக்கு நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் எனக்கே கொடுத்தீங்கன்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் நம்ம எங்க வைக்கிறோம்? இந்த ஏழைங்களுக்கு திக்கற்ற பிள்ளைங்களுக்கு விதைகள்லாம் கொடுக்குறதெல்லாம் நம்ம பேங்க்ல போட்டு வச்சுக்கிற மாதிரி. எங்கன்னா பரலோகத்துல அது நம்முடைய கர்த்தர் வரும்போது 100 அத்தனையாக திருப்பி தருவார். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அது 100 அத்தனையாய் பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ உங்களில் ஞானியும் விவேகமுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடவடிக்கையினாலே காண்பிக்க கடவன் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ யாக்கோப்பு 3:13 வாசிக்கலாம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஆமென். அப்போ ஞானியும் விவேகமாய் இருக்கிறீங்கன்னா நம்ம என்ன பண்ணுமா? நம்முடைய கிரியையை நல்ல நடக்கையோட காண்பிக்கணும். நீங்க இந்த பூமிக்கு எப்படி இருக்கீங்க? உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. உப்பு சாரமற்று போனா அது எதனால பயன்படும்? அப்போ நம்ம வசனத்தை போதிக்கிறோம்னா அதன்படி நடக்கிறவங்களாகவும் இருக்கணும். நீங்க பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஞானியும் விவேகம் உள்ளவன் எவனோ அவனோட நடக்கை எப்படி இருக்குமா? நற்கிரியை காண்பிக்கிறதாக இருக்கும். வாசிக்கலாம், லூக்கா 12:35-36 வாசிக்கலாம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஆமென். ஆமென். கர்த்தரோட பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு ஆயத்தமா இருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா?
அவருடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவருடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறவர்கள் தான் ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவருக்கு காத்து கொண்டிருக்கிறவர்கள் தான் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு இல்லையா? அப்போ உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்கு எரிகிறதாயும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறத்திருக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கும். அப்போ விளக்கு எரிதா இருக்கணும். அப்பனா என்ன, நம்ம தூங்காம விழித்து கொண்டு இருக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் எப்ப வருவார்னு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கும். அப்போ அவருக்கு காத்து கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ உங்கள் விளக்கு எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்தில் வந்து தட்டும் போது அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும். அப்போ உங்கள் அறைகள் கட்டப்பட்டதுன்னா என்னன்றதை பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்து புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். ஆமீன். ஆமீன். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அப்போ நம்ம இருதயம் சொல்றது படியெல்லாம் நம்ம நடக்கக்கூடாது. இருதயத்தை அடக்கி வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கிறது தான் தெளிந்த புத்தி உள்ளவங்கன்னு சொல்லி நம்ம அநேக வசனங்களால நம்ம பார்த்தோம். அப்போ கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களா இருந்து அவருக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கணும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவா இருந்து ஜெபம் பண்ணி ஜாக்கிரதையா இருங்க. ஆயத்தமா இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் சொல்லி எழுதியிருக்கு. நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடைய போனாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அதனால நம்ம புத்தி உள்ளவர்களா இருந்து இனி வரப்போற இந்த அழிவுக்கு கர்த்தர் நம்மை காப்பாரு. 3ஆம் உலக போர் இன்னும் சில வருஷங்கள்ல எப்ப வேணாலும் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த உலகம் ஆயத்தமா இருக்குது. இதுக்கு தப்பி நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிழைத்திருக்கணும். நம்ம விழித்திருந்து அவருக்கு ஜெபம் பண்ணி அவருடைய கட்டளைகளை கை கொண்டு காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவர் வரும் அளவும் நன்மை செய்யறதுலயும் தான தர்மம் பண்றதுலயும் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதை கர்த்தருக்கே நம்ம திருப்பி கொடுக்குற பிள்ளைகளாகவும் இருக்கும். ஏன்னா நமக்கு கிடைக்க போற மகிமை மகா பெரியது. அந்த மகிமையை யூதாச போலயோ ஏசா போலயோ அனன்யா சபிராத போலயோ நம்ம இழந்து போகாத புத்தி இல்லாத பிள்ளைகளை போல நம்ம மாறாம அவருடைய அப்போஸ்தலர்கள் எப்படி புத்தியாய் நடந்த அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார்களோ அதே போல நாமளும் அவருடைய பிள்ளைகள் அவரோட வழிகள்ல நடந்து சத்தியத்தை கேட்டு அதன்படி நடந்து இனி வர காலங்களுக்கு நம்ம இருதயத்தின் அறையை கட்டி கொண்டு ஆண்டோடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவ்வாறு நம்ம நடப்போமானா நம்ம பாக்கியவானா இருப்போம். ஆமீன். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ளவரா இருக்கிற கர்த்தாவே. அப்பா, இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த வேத வசனங்களை கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகி இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறப்பா. எங்களை புத்தி உள்ளவங்களா கொடுங்கப்பா. ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனா இருந்தா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனை கடிந்து கொள்ளாதவருமா இருக்கிறவரும் கேட்க கடவன், அப்பொழுது அவன் பெற்றுக்கொள்வான்னு சொல்லி எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, நாங்க இன்னும் அநேக விஷயத்துல நானும் இல்லாம தான்ப்பா இருக்கிறோம். குறை உள்ளவங்களா இருக்கிறோம்ப்பா. இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் பரிசுத்தமாக வேண்டியது இருக்குது கர்த்தாவே. எங்களோட பலவீனங்கள் நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பலவீனங்களை உங்களோட பலன் பூரணமா விளங்கட்டு கர்த்தாவே. அப்பா, லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கும், ஆத்மா துக்கமோ ரட்சிப்பை உண்டாக்குன்ற மாதிரி எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் கர்த்தாவே. அப்பா, உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் நடக்கிற ஞானத்தையும் புத்தியும் அறிவு கொடுங்கப்பா. இந்த உலகத்தின் ஞானம் ஆனாப்பா, உங்களுடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிற ஞானத்தையும் வேதத்தை அறிகிற அறிவையும் உண்மை தெரிந்து கொள்கிறதுக்கான ஞானத்தையும் புத்தியும் எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. வசனத்தை சொல்லிக் கொடுங்கப்பா. உங்களுடைய வருகையை எங்களுக்கு இன்னும் அதிகமான விளக்கங்களை தெரியப்படுத்துங்கப்பா. உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே கரைத்திரையற்றதாக பரிசுத்தமாக காணப்படும் போது, நீங்கள் வரும்போது நாங்கள் பரிசுத்தமாக காணப்படும் போது அதுக்கு உங்களுடைய ஆவினாலே எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களை முற்றிலுமா உங்களுக்கு அடிமையாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. உண்மை அல்லாம எங்களால எதுவுமே செய்ய முடியாது ராஜா. எங்களுக்கு உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் கிடையாது கர்த்தாவே. உண்மையை நம்பி இருக்கிறோம் ராஜா. நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்தரலும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு தான் ராஜா. நீ வரும்போது இந்த ஏழை எங்களை நினைத்தரலும். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே சேர்த்துறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.